Hi students, welcome back to learning journey. ஆக்சுவலாக எல்லாருமே நல்லவங்க. நான் ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல்லேருந்து வந்த விஷயத்தை நான் கவனித்தேன். அதாவது ஒரு வீடை கதவை தட்டி உங்கள் பிரதர் எப்படின்னா அவங்க நல்லவங்க, உங்கள் சிஸ்டர் எப்படி அப்படின்னா அவங்க நல்லவங்க, உங்கள் ஃபாதர் எப்படி அவங்க நல்லவங்க, உங்கள் மதர் எப்படி அவங்க நல்லவங்க. ஸோ எல்லோரும் நல்லவங்க தான். ஆனால் இந்த நல்லவங்களை கெட்டவங்களாக்குறது யார்? யாராவது கோபப்படுத்தினாதான் அந்த இடத்துல அந்த கோபம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. ஏங்கர், ANGER, ஆங்கர்னா கோபம், அது டேஞ்சர். ANGER ஆங்கர், அதுக்கு முன்னால் டி போடுங்க, DANGER டேஞ்சர். கோபம்ங்கிறது பயங்கர அபாயமான ஒன்று. எந்த ஒரு விஷயமும் பாருங்களேன், பின் விளைவு என்ன அப்படின்னு யோசிக்கணும். ஒருத்தங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்மளும் திருப்பி கோவப்படக்கூடாது. கோபம் வரும், என்ன இவங்க இப்படியா, நான் இப்படி பண்ணுறேன், நீ அப்படி நான் இப்படி, அதெல்லாம் வரும். ஆனால் ஒரே ஒரு செகண்டு நினச்சி பாருங்கள், இந்த கோபப்படுறவங்க தட்டுன்னு கீழே பொருளை போடுறாங்க. ஏங்க இப்படியெல்லாம் கோவிச்சுக்கிறீங்க, இந்த பொருள் கீழே விழுந்தால் கிடைக்குமா அப்படின்னு பணிவாக பேசி பாருங்களேன். உங்களுக்கு கோபம் வரக்கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்களும் கோவப்பட்டால் அதனுடைய விளைவு என்ன? அவங்க தட்டுன்னு ஒரு பொருள் போட, நீங்கள் தட்டுன்னு போட, நீங்கள் இன்னொரு தடவை தட்டுன்னு போட, அவர் போட, கடைசியில் அவர் பெரிய பானை கல் அதை எடுத்து அப்படி கையை தலைமையில் ரெண்டு கையிலையும் தூக்கி தலைமையில் அப்படியே ஆத்திரமாக வச்சுருப்பாங்க. அடுத்த நிமிஷம் நம்ம மண்டைக்கு தான் எய்ம் வச்சுருப்பாங்க. நினச்சி பாருங்கள், சுக்குநூறாக போகும். ஒன்றும் இல்லை, ஒரு பானையே வேகமாக ஃபோர்ஸாக நம்ம நிலத்தில் போட்டாலே சுக்குநூறாக உடையுது. நம்ம மண்டையில் ஏமாத்துறோம். ஸோ ஒருத்தங்க கோவப்பட்டாங்கன்னா நம்ம திருப்பி கோவப்பட்டோம்னா அடுத்தது அவங்களுடைய பின்விளைவு படுமோசமாக ஆச்சுன்னா நம்மளுடைய கதி என்னாகும்? அதுக்கு ஒரே ஒரு செகண்ட் அமைதியாக பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருங்க. அவங்க பொறுமையாக ஆன பிறகு சொல்லுங்கள், தப்பு தான், அவங்க செஞ்சது தப்பு தான். அந்த கோவம் ஆத்திரம் வச்சு நமக்கு ஆத்திரம், அந்த ஆத்திரத்தை கொஞ்சம் அடக்கினோம்னா நமக்கு எல்லாமே நல்ல விஷயமா ஆகும். ஓகே, வச்சிடுறேன்.